வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பீன்ஸ் எள்ளு பொரியல் பண்ண போறோம். 200 கிராம் பீன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஒவ்வொரு பீன்ஸும் எடுத்துட்டு அதனுடைய 2 சைடு நுனி பகுதியையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு அதை நீல நீல பீசஸா கட் பண்ணிக்கங்க. இதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸையும் நம்ம நீல வாக்கிலேயே 2ஆ கட் பண்ணணும். இதே மாதிரி எல்லா பீன்ஸையும் கட் பண்ணி வச்சிடலாம். எல்லா பீன்ஸையும் கட் பண்ணியாச்சு. சப்போஸ் நீங்க வாங்குற பீன்ஸ் ரொம்ப தடிமனா இருந்ததுன்னா இந்த பீஸ் அகலமா இருக்கும். அந்த மாதிரி அகலமா இருந்ததுன்னா அதை மறுபடியும் நீல வாக்கிலேயே 2ஆ கட் பண்ணிக்கங்க. ஸ்டவ்ல பேன் போட்டு சூடாயிடுச்சு. அதுல 5 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன். இந்த எள்ளை கருகிராம நல்லா படபடன் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்ப நல்ல எள்ளு பொரியுது. இதை எடுத்து வச்சிடலாம். வறுத்து வச்ச எள்ளு ஆறிடுச்சு. இதுல 3 டீஸ்பூன் எள்ளை மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். மீதி 2 ஸ்பூன் எள்ளை நம்ம பொரியல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கார்னிஷ் பண்ணிக்கலாம். கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம். உளுந்தோட கலர் இந்த அளவு மாறினதுக்கு அப்புறமா நீலவாக்குல கட் பண்ண 3 பச்சை மிளகாய், அடுத்து கருவேப்பிலை. இதை லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச பீன்ஸ் சேர்த்துடலாம். பீன்ஸ் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும். அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, 2 கையளவு தண்ணி தெளிச்சிடலாம். இந்த மாதிரி 2 கையளவு தண்ணி தெளிச்சிட்டோம்னா பீன்ஸ் நல்லா வதங்கிரும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். பீன்ஸ் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கலாம். நம்ம மூடி போட்டாலுமே அப்பப்போ இந்த மாதிரி திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும். மூடி வச்சிடலாம். பீன்ஸ் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. பவுடர் பண்ண எள்ளை சேர்த்துடலாம். எள்ளு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான பீன்ஸ் எள்ளு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள 2 ஸ்பூன் எள்ளை கார்னிஷிங் பண்ணிடலாம். கால் கிலோ பீன்ஸை கழுவிட்டு சைடில் உள்ள நார்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். பீன்ஸ் பொரியல்ல சேர்க்கறதுக்கு ஒரு பவுடர் அரைக்கணும். இந்த மிக்ஸி ஜார்ல 2 காஞ்ச மிளகாய், 3 பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூன் வறுத்து மேலுள்ள தோலை எடுத்த வேர்க்கடலை. இதை தண்ணி சேர்க்காம குறகுறப்பான பவுடரா அரைச்சுக்கலாம். ஸ்டவ்ல கடாய் போட்டிருக்கேன். சூடாயிடுச்சு. அதுல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம். இந்த வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டா போதும். இது கூட கட் பண்ணி வச்ச 1/4 கிலோ பீன்ஸை சேர்த்துடலாம். பீன்ஸை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா 2 நிமிஷம் அடிக்கடி கிண்டி விட்டு வதக்கிக்கணும். வதக்கி விட்டாச்சு. இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம்.
இந்த பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பீன்ஸ் வந்து நல்லா வெந்து வரட்டும். அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும். பீன்ஸ் கரெக்டாக வெந்துருச்சு. இதில் கொரகொரப்பான அரைச்ச இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இந்த பவுடருக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாதான் பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பொதுவாக பீன்ஸ் பொரியலுக்கு கடைசியில் நம்ம தேங்காய் துருவல் சேர்ப்போம். இந்த மாதிரி பொடி சேர்க்கறது ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அப்படியே சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் இந்த பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகும். 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு இந்த மாதிரி பரட்டி விட்டு நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போய் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். இன்னும் நல்லா வாசனையாக ஜம்முன்னு இருக்கும் இந்த பொரியல். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டிஃபரெண்டான டேஸ்ட்ல பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இரநூறு கிராம் பீன்ஸை சைடில் உள்ள நார் எடுத்துட்டு நீல பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு அதையும் நீல துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா உருளைக்கிழங்கு கருத்து போகாமல் இருக்கும். இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரைக்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்தாதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். அது கூட 3 பூண்டை வந்து பெரிய பூண்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட கறிவேப்பிலை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்து எல்லாமே நல்லா பொரிஞ்சு வறுபட்டுருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி ஃப்ரை ஆகிறதுக்காக தான் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம். இது வந்து 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் ஒரு பாதி அளவு வதங்கிறதுக்கு. அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே பாதி வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறமா பீன்ஸோடு சேர்ந்து நல்லா சாஃப்டாக வதங்கிடும். இப்போ 3 நிமிஷம் போல் எண்ணெயிலே வதங்கி உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. கட் பண்ணி வச்ச பீன்ஸை எடுத்து சேர்த்துடலாம். பீன்ஸை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துடலாம். உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து ஒரு பரட்டி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. பீன்ஸு சாப்பிடாதவங்க கூட இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து பண்ணுறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். பீன்ஸும் உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அந்த அளவு காரம் போதும். இனி அடுத்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் ஆச்சு. பீன்ஸும் உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க.
அடுத்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம்னா இந்த பீன்ஸ் உருளைக்கிழங்கு கறி இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான பீன்ஸ் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் கடலைப்பருப்பு கூட்டுக்கு 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் கடலைப்பருப்பை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு 60 கிராம் இருக்கும். இதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு இதில் 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் அரை டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் லேஸ் குறப்பாக அரைச்சிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஊற வைக்கலைன்னா 4-5 விசில் வேக வச்சுக்கணும். அடுத்து இந்த பேனில் 1/4 கிலோ பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துட்டு வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ண ஒரு சின்ன தக்காளி வந்து கம்மியாக சேர்த்தா போதும், இல்லைன்னா கூட்டு வந்து புளிப்பாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், அரை டீஸ்பூன் சாம்பார் தூள், இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறணும். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியோடையே சேர்த்துருக்கோம். அந்த தண்ணியே போதும். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த பீன்ஸ் வந்து நல்லா வெந்து வரட்டும். பீன்ஸ் கடலைப்பருப்போடு சேர்ந்து நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இது கூட அரைச்ச இந்த தேங்காய் சீரக பச்சை மிளகாவை இது சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த தேங்காய் சீரக பச்சை மிளகாய் விடுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். 2-3 நிமிஷமாக கொதிச்சு தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போய் கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காய பவுடர். தாளிப்பை இந்த கூட்டில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பீன்ஸ் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டுக்கு 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்துடலாம். ஊற வச்சிட்டோம்னா பாசிப்பருப்பு வேகமாக வெந்துடும். இது கூட 3/4 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த பருப்பு பாதி அளவு வேகணும், குழைய விட்டுறக்கூடாது. பருப்பு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்துலாம். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்க்கலாம். சாம்பார் தூள் இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி அரை கப் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். பீன்ஸ் பாசிப்பருப்போடு சேர்ந்து நல்லா சாஃப்டாக வர வரையும் வேகட்டும். இடையில வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க. சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. கூட்டில் சேர்க்குறதுக்கு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 3/4 டீஸ்பூன் சீரகம். இந்த மாதிரி சீரகம் சேர்த்து அரைக்கிறது கூட்டுக்கு வந்து நல்ல வாசனை கொடுக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பீன்ஸும் பாசிப்பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு.
அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தேங்காய் சீரக பச்சை மிளகாய் விழுது தான் இந்த கூட்டுக்கே நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த கூட்டோடு சேர்ந்து கொதிக்கட்டும். தேங்காய் விழுது சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கூட்டுக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு சின்ன காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டது, 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தாளிப்பை கூட்டில் சேர்த்துடலாம். நான் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். சுவையான பீன்ஸ் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி. பீன்ஸ் கடலைப்பருப்பு பொரியலுக்கு 1/4 கிலோ பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு சரியாக இருக்கும். 50 கிராம் கடலைப்பருப்பை 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பொங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வந்துருச்சு. பருப்பு கரெக்டாக வெந்திருக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு இந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 கீறின பச்சை மிளகாய். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்லைஸ் பண்ண பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து பீன்ஸோடு சேர்ந்து வதங்கும். கட் பண்ணி வச்ச 1/4 கிலோ பீன்ஸ் இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு 1 நிமிஷம் போல் இதை எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். இந்த மாதிரி 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். பீன்ஸ் வந்து பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. மூடி போட்டிருக்கிறதுனால மூடியில் இருந்து விழுகிற ஆவிலேயே பீன்ஸ் வெந்துடும். இடையில திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. பீன்ஸ் இப்போ பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. பீன்ஸ் ஃபுல்லாக வெந்து வரட்டும். பீன்ஸு நல்லா ஃபுல்லாகவே கரெக்டாக வெந்துருச்சு. இது கூட நம்ம வேக வச்சு தண்ணி வடித்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது அப்படியே 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். கடலைப்பருப்பு சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. மறுபடியும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய சுவையான பீன்ஸ் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.